ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நந்தியவட்டை பூக்கு பதிலாக மொட்டைலாம் எடுத்து எப்படி வேறு விதமாக பூ கட்டலாம் அப்படின்ட்டு தான். பூ கட்டுற நூல் எடுத்துக்கோங்க. நான் இங்கே உள்ள நூல் எடுத்துருக்கிறேன். எந்த கலர்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம பூ எப்போவுமே கட்டும்போது 2 பூ எடுத்து மேலே ஒன்று கீழே ஒன்று வைப்போம். இதில் ஒரே ஒரு பூவை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை இப்படி கீழாக்க மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பூ வச்சுட்டு ஒரு முடி போடுங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு பூக்கு 2 முடி போடுவோம்ல, அதாவது 2 முடிச்சு போடணும்ல, அதே மாதிரி இந்த பூவுக்கும் 2 முடிச்சு போட்டுக்கோங்க. அடுத்ததான் இன்னொரு பூவை எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி கீழாக்க வச்சுக்கோங்க. இப்போ வச்ச பூவில் ஒரு சுற்றிட்டு மேலே இருக்குல்ல 2 காம்பு, அதை 2த்தையும் சேர்த்தாப்பில் ஒரு முடி போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து ஒரு பூ எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி கீழாக்க இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ வச்ச பூவையும் அதுக்கு முன்னால் உள்ள பூவையும் சேர்த்து கட்டுங்க. மேலே இப்போ வச்ச பூவோட காம்பையும் அதுக்கு முன்னால் வச்ச பூவோட காம்பையும் சேர்த்து இந்த மாதிரி கட்டிடுங்க. இந்த மாதிரி தான் இந்த பூவை கட்ட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பூ கட்டணும்னு நினச்சிங்கன்னா நந்தியவட்டை பூவெல்லாம் நல்லா மொட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம கட்டி முடிக்கும்போது அது மல்லிகை பூவால் கட்டின மாதிரி நல்ல லுக்கு கொடுக்கும். நான் காலையிலேயே மொட்டுக்கள் எல்லாம் பறித்து வச்சுட்டேன். அதனால் வீடியோ எடுக்கிற நேரத்தில் பாருங்கள், அது கொஞ்சம் இப்போவே விரிஞ்சிட்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி இல்லாமல் நல்ல மொட்டாக இருக்கிறத நீங்கள் கட்டுங்க, இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். இன்னொரு மட்டும் இந்த டிசைனில் எப்படி பூ கட்டுறோன்னு பாருங்கள். நம்ம இப்போ வச்ச பூவும் அதுக்கு முந்தினாப்பில் வச்ச பூவு கீழே முடிச்சு போடணும். மேலே அதே மாதிரி தான் இப்போ வச்ச பூவோட காம்பும் அதுக்கு முந்தினாப்பில் உள்ள பூவோட காம்பையும் முடிச்சு போடணும். அவ்வளோதான் இந்த பூ கட்டு முறை. நார்மலாக பூ கட்டும்போது மேலே ஒரு பூ கீழே ஒரு பூவை வச்சு தானே கட்டுவோம். ஆனால் இந்த முறையில் எல்லா பூக்களும் கீழாக்கில், அதாவது கீழே மட்டுமே பூக்கள் இருக்கணும், மேலே காம்புகள் இருக்கணும். அந்த மாதிரி தான் இந்த பூக்களை கட்டணும். நந்தியவட்டை பூக்கள்லாம் மொட்டுக்களாக இருக்கும்போதும், அப்புறம் நமக்கு ஏதாவது ஃபங்க்ஷனில் நம்ம ஜூடா ஹேர் ஸ்டைல் வைப்போம்ல, ஜூடா ஹேர் ஸ்டைல்னால் நம்ம ஹேரை சுற்றினாப்பில் ரவுண்டு மாதிரி வைப்போம் தெரியுமா, அந்த ஹேர் ஸ்டைலுக்கு, சுவாமிக்கு பின்னாடி அலங்காரம் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் இந்த டிசைனில் நீங்கள் பூ கட்டி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நான் சொன்ன மாதிரியே கட்டிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு டிசைன் வரும், பேக்கில் இன்னொரு டிசைன் வரும். பார்க்குறதுக்கே ரொம்ப ஈவனாக அழகாக இருக்கும். நீங்கள் எந்த கலரில் ட்ரெஸ் போடுறீங்களோ அந்த கலருக்கு மேட்சாக உள்ள நூல் எடுத்துக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பூ வச்ச மாதிரி அழகாக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் நந்தியவட்டை மொட்டுக்களை எப்படி கட்டி வைக்கலாம், சாமிக்கோ இல்லை நமக்கோ எப்படி கட்டி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கீங்க. இது நந்தியவட்டை பூக்கள் நல்லா விரிஞ்சு இருக்குது என்கிட்ட அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி கட்டலாம் அப்படிங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். எனக்கு இப்படிலாம் பூ கட்டவே வராதுப்பா, கொறுக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நந்தியவட்டை பூக்களை எப்படி கொறுக்கலாம், நெயில் பாலிஷ் வச்சு அதை எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவையும் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் இப்போ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் விதவிதமாக பூக்களை எப்படி கொறுக்கலாம் அப்படிங்கிற வீடியோஸும் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதையும் பாருங்கள். இந்த டிசைனில் நீங்களும் ஈஸியாக கட்டிடுவீங்க. ஏன்னா நானும் ஃபஸ்ட் டைம் தான் இந்த டிசைனில் கட்டி பார்த்தேன். நல்லா அழகாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மொட்டுக்கள்லாம் கொஞ்சம் விரிய ஆரம்பிச்சதுனால ஏதோ பிச்சி பூ கட்டின மாதிரி இருக்குல்ல. ஏதாவது ஒரு பன் ஹேர் ஸ்டைல் அப்படி இல்லைன்னா ப்ரைடல் ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு அதில் இந்த மாதிரி வளைவாக நம்ம பூ வச்சோன்னா பார்க்க அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 2 ஓரத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நடுமத்தியில் வேறு ஏதாவது பூக்கள் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட சென்டரில் கலர் ரோஸஸும் வைக்கலாம். நான் இப்போது பிங்க் கலர் ரோஸ் வச்சு காட்டுறேன். அடுத்ததான் எல்லோ கலர் ரோஸ் வச்சா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் விட ஹைலைட்டாக ரெட் கலர் ரோஸ் தாங்க எப்போவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.